நீங்க பாருங்க, இந்த அரசாங்கம் தொடர்ந்து கோவில் பணத்தை திருடுதுங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். பழனியில முருகன் மாநாடு நடத்தினாங்க. எதுலேருந்து நடத்தினாங்க? சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா, இல்ல முதலமைச்சரோட தகப்பனார் பணமா? கோவில் பணம். கோவில் பணத்தை எடுத்து நீங்க மாநாடு நடத்தியிருக்கீங்க. அதுக்கு கணக்கு கொடுத்தீங்களா? இது மத மாநாடே அல்ல, இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னு அதுல நிறைவுரையில பேசும்பொழுது ஹிந்து விரோதி, ஹிந்து மதத்தை நான் மலேரியா, டெங்கு, கொரோனா கிருமி மாதிரியா அழிப்பேன், ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதியை அங்கே கொண்டே வச்சு நீங்கள் வேலிடிக்டரி அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் தமிழக அரசு ஹிந்து விரோத தீய அரசு. ஏன்னா நாம் பொன்முடிங்கிற நபரை இங்கே பார்த்தோம். பொன்முடி என்ன சொல்கிறாரு? சைவம்னா ஒரு கேவலமா, வைஷ்ணவன்னா கேவலமா பற்றி பேசினாரா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற கட்சியாக இருக்குமானால் ஹிந்து விரோதிகள் இல்லைன்னா பொன்முடி should have been dismissed from DMK. அதே மாதிரியே இங்கே நான் இப்போ கன்னியாகுமரி ஜில்லாவில் குலசேகர், இங்கே ஸ்தானுமாலயம் கோவில் சுசீந்திரத்தில் எவ்வளவு ஹிந்துக்களை எவ்வளவு இழிவா பேசினார் அந்த சேகர் பாபு. நீ சோத்தத்துங்கிறியா இல்லை வேறேன்னு? இவ்வளவு கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகள் அடங்கி இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் ஹிந்து உணர்வுள்ளவர்கள், ஹிந்து மத சின்னத்தை அணிபவர்கள், மனைவிக்கு தாலி கட்டினதில் நம்பிக்கை இருக்கிறவர் யாரும் இந்த தீய ஹிந்து விரோதிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போடக்கூடாதுன்னே ஊடக நண்பர்கள் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கம்.